அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரி வரைக்கும் போயிருந்தப்ப கடலுக்கு நடுவுல புதுசா கிளாஸ்ல பிரிட்ஜ் ஒன்னு போட்டுருக்காங்க அப்படின்னாங்க. அட இது நல்லா இருக்கே, நேரா போய் பாத்துறோம்னு சொல்லிட்டாங்க. போனா நார்மல் டிக்கெட் 75 ரூபாய்க்கு, ஸ்பெஷல் டிக்கெட் 300 ரூபாய் போட்டுருந்தாங்க. உள்ள சரியான கூட்டம். நம்ம 300 டிக்கெட் எடுத்ததுனால லைன்ல நிக்காம நேரா உள்ள போயிடலாம். நான் போன அன்னைக்கு வெயில் 38 டிகிரி செல்சியஸ், வெயில் மண்டைய பொளந்துருச்சு. அங்க நிக்குதுல கப்பல், அந்த கப்பல்ல ஏறி தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ஆனா இவ்வளவு வெயிலையும் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா. நம்ம போக போற கப்பல் இதுதான், எம்எல் குகர்னு போட்டுருக்கு. எல்லாருக்கும் சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட் வேற கொடுத்துட்டு கப்பல்ல ஏத்திட்டாங்க. ரொம்ப தூரம் டிராவல்லாம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், சல்லுன்னு போய் விட்டுருவாங்க. அதோ தெரியாரு பாருங்க தூரத்துல திருவள்ளூர், அந்த இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அட கப்பல்ல கூட திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்கப்பா. ஒரு 5 நிமிஷத்துல சல்லுன்னு போய் அந்த கரையில இறக்கி விட்டாங்க. சரியான வெயிலா இருக்கு, டக்கு டக்குன்னு திருவள்ளூர் அந்த கிளாஸ் பிரிட்ஜையும் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனா விவேகானந்தர் பாறை போறதுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டாங்க. நான் அங்கேயே போலங்க, நான் திருவள்ளூர் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த வழியா தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ரைட் போவோம்னு சொல்லிட்டு உள்ள போறப்ப செருப்பெல்லாம் கழட்டி இங்கே விட்டுட்டு போயிடணும் அப்படின்ட்டாங்க. அடிக்கிற வெயில்ல செருப்பு இல்லாம எப்படி நடக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செருப்புக்கு டோக்கன் போட்டு நடந்து போனா காலு சுடவே இல்ல. என்னப்பா இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தான் அந்த வெள்ளை கோட்ல இருந்து வெளில வந்தேன். காலு சுட்டுருச்சுப்பா. அட இந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே, இது கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது போல. இது உள்ள நின்னா மட்டும் காலு சுத்தமா சுட மாட்டேங்குதுப்பா, குளு குளுன்னு இருக்கு. மக்களே இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கி உங்க மொட்டை மண்டலம் அடிச்சு விடுங்க, செமையா இருக்கும். லெஃப்ட்ல இருக்குல பெருசா, அதுதான் வந்து விவேகானந்தர் மண்டபம். ரைட்ல வந்து ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் கூட வரல. இந்த வெயில்ல மயக்க வர்ற மாதிரி ஆயிருது. எப்படிதான் மக்கள் எல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ரைட் நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போயாச்சு. நான் இதுக்கு முன்னாடி துபாயில சம ஹைட்டான பில்டிங்ல கிளாஸ் பிரிட்ஜ்ல நடந்திருக்கேன். ஆனா இப்ப நம்ம ஊர்ல கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்கிறது ஒரு பெருமையா இருக்குப்பா. அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்க்கு மேல நடக்கிறப்ப கூலிங்கா இருந்துச்சுல, அதே மாதிரி கூலிங் தான்ப்பா இந்த கிளாஸ் மேல நடக்கிறப்ப இருக்கு. பரவாயில்லையே, கிளாஸோட குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கு. கீழே பாக்குறப்ப தண்ணி சாமியா தெரியுதுப்பா. சரி வாங்க நெக்ஸ்ட் திருவள்ளுவரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த திருவள்ளுவர் சிலை கீழே வந்து நிறைய திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். உள்ள போறோம் ஏறிக்கிட்டே இருக்கு. 2வது மாடி கடந்து 3வது மாடியில தான் வந்து திருவள்ளுவர் நிக்கிறாரு போல. இந்த இடம் ஃபுல்லாவே அந்த கருங்கல் பாறையில செஞ்சிருக்காங்க கோயில் மாதிரிலாம். உள்ள இருக்கிறதுக்கு ஆம்பியன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு வழியா ஏறி மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இங்கதான் ஒரு அளவுக்கு ஜில்லுன்னு காத்து வந்துச்சு. வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த காத்து நல்லா இருக்கு. எங்க இருந்தோ மக்கள்லாம் வராங்க. நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்துகிட்டே நீங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.